Hey dears, welcome back to Dia Biology. After a long time, I'm very happy to meet you guys. Actually, what I feel na okay, நமக்கு வந்து இன்னும் 1 monthல வந்து நமக்கு எக்ஸாம் இருக்கு. So that I'm planning to post videos 2 days once. ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் வந்து வீடியோஸ் போடலான்ட்டு இருக்கேன். See, I'm not give a line by line. I'm just going to be tell you neat பாயிண்ட் ஆஃப் வியூ எங்கேருந்து கொஷின் கேட்குறாங்க ஒரு சாப்டரை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகே, சரி இப்போ என்ன அப்படின்னா ஒவ்வொரு சாப்டர்ல இருந்தும் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க, அந்த சாப்டர்ல நம்ம எந்த மாதிரி படிக்கணும், எப்படி படிச்சா நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, சி இன்னைக்கு நம்ம எஸ்பெஷலி எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா செல் த யூனிட் ஆஃப் லைஃப், என்னோட ஃபேவரட் டாபிக் கூட, ரொம்ப ஈஸியான டாபிக். சி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இதில் ஒரு 2024 கூட பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 4 கொஷின்ஸ் வந்திருக்கக்கூடியது இருக்கும். 23ல பார்த்தீங்க அப்படின்னா 3 கொஷின்ஸ் வந்திருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான சாப்டர், நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய சாப்டரும் கூட. ஓகே, இந்த சாப்டர்ல நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன், ப்ரோகேரியாட்டிக், யூகேரியாட்டிக். ஓகே, இன்ட்ரோடக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஆத்தர்ஸ் பேர்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபோக்கஸ் பண்ணும், இயர் ஃபோக்கஸ் பண்ணும். இந்த லெசன்ல நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணக்கூடியதே ஆத்தர், இயர், எந்த செல்லுல ஆர்கனல்ஸ்ல இருக்கக்கூடிய பெக்யூலியர் கேரக்டர், அந்த ஆர்கனலை கண்டுபிடிச்சு உங்களோட பேர் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆர்கனல்ஸோட ஃபங்க்ஷன், ரோல், இதுதான் வந்து இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஓகே, சி இஃப் இன் கேஸ் நமக்கு நிறைய டைம் இருந்துச்சுன்னா கூட இதோட பிஓக்கும் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பிளானிங் டு போஸ்ட் வீடியோஸ் 20 மினிட்ஸ் மட்டும் ஒரு லெசனுக்கு நான் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இஃப் வி ஹாவ் டைம்னா நம்ம அதையும் வந்து சேர்த்து போடலாம். ஓகே, ஸோ ஓகே லெசனுக்குள்ள போயிடலாம் வாங்க. The chapter, the cell, the unit of life. First introduction. Introduction என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா செல்லை யார் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. யார் டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க? ராபர்ட் ஹூக் வந்து டெட் செல்ஸ்ல வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. தட் இஸ் 1665ல வந்து அவர் வந்து டிஸ்கவர் பண்ணியிருப்பாரு. அதே ஆண்டன் வான் லியூவன் ஹூக்கும் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கக்கூடியதா இருப்பாங்க. லைஃப் செல் வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க. அதே ராபர்ட் பிரவுன் பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியஸ் வந்து டிஸ்கவர் பண்ணியிருப்பாரு. சி வெரி வெரி இம்பார்ட்டன்ட், செல் தியரி யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஸ்கீடன் அண்ட் ஸ்கீவான் 1838ல வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க. அதே ருடால்ஃப் விர்ச்சோ 1855ல பார்த்தீங்க அப்படின்னா செல் தியரை மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எல்லா செல்லுமே ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ்ல இருந்து தான் ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத இந்த மனுஷன் தான் சொல்லியிருப்பாங்க. இயர் வெரி இம்பார்ட்டன்ட் 1855. ஓகே, அண்ட் இதுல கேட்டிருக்கக்கூடிய சைஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி பிஓக்யூல கேட்ட கொஸ்டினும் கூட ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப ஸ்மாலஸ்ட் செல் பார்த்தீங்க அப்படின்னா மைக்கோபிளாசம். அண்ட் 0.3 மியூஎம் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். பாக்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா 3 to 5 மியூஎம் இருக்கக்கூடியதாக இருக்கும். எக்கோட ஆஸ்ட்ரிச் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே பெருசாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அண்ட் ஹியூமன் ரெட் பிளட் செல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7 மியூஎம் இருக்கக்கூடியதாக இருக்கும். இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் வந்து பிபிஎல்ஓவோட சைஸ் கேட்டிருந்திருக்காங்க. இட் மீன்ஸ் 0.1 mm. ப்ளூரோ நிமோனியா லைக் ஆர்கானிசம். ஓகே, சி அண்ட் செல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க் ஷேப்பு, பாலிக்னோலர் ஷேப்பு, காலம்னார், அண்ட் குபாய்டு, த்ரெட் லைக், ஈவன் இர்ரெகுலர் ஷேப்ல கூட இருக்கக்கூடியதா இருக்கும். இதுதான் இன்ட்ரோடக்ஷன். இந்த இன்ட்ரோடக்ஷன்ல நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது ராபர்ட் ஹூக், ராபர்ட் பிரவுன், ஆண்டன் வான் லியூவன் ஹூக், ருடால்ஃப் விர்ச்சோ, ஆம்னி சி செல்லிலே எல்லா செல்லுமே ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ்ல இருந்து தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ இன்ட்ரோடக்ஷன் இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரோகேரியாட்டிக். ப்ரோகேரியாட்டிக் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு செல் வால், ஒரு அவுட்டர் லேயர் மூலியமா தான் மேடப் ஆஃப் இருக்கக்கூடியதா இருக்கும். எக்ஸப்ட் மைக்கோபிளாசம் மட்டும் இதுல வரவே வராது. ஓகே, சி ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னாலே நமக்கு நல்லா ஞாபகம் வருது பிபிஎல்ஓ, அண்ட் பாக்டீரியா. பாக்டீரியால பார்த்தீங்க அப்படின்னா காக்கஸ், விப்ரியோ, ஸ்பைரல்லம், இந்த ஷேப்ஸ்ல எல்லாமே வந்து இருக்கக்கூடியதா இருக்கும். இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சி இப்போ ஒரு ப்ரோகேரியாட்டிக் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 லேயரால மேடப் ஆஃப் இருக்கக்கூடியதா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கிளைகோகாலிக்ஸ், அதுக்கப்புறம் செல் வால், அதுக்கு கீழே வந்து பிளாஸ்மா மெம்பரேன். இந்த கிளைகோகாலிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லூஸா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஸ்லிம் லேயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே வந்து ஒரு மாதிரி டஃப்பா இல்லை திக்கா இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம கேப்சியூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கிளைகோகாலிக்ஸ். இது ஆல்ரெடி பிஓக்யூல கேட்ட கொஸ்டின் கூட. அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா செல்வால். இந்த செல்வால் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த செல்லுக்கு தேவையான ஒரு ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட்டை வந்து கொடுக்கக்கூடிய வேலையை வந்து இவங்க பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் யார் இருப்பாங்க? பிளாஸ்மா மெம்பரேன் இருப்பாங்க. இந்த 3 லேயர்ஸ் மூலியமா தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு செல் வந்து கவராக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, சி இப்போ அந்த அவுட்டர் லேயரை வச்சு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த பாக்டீரியா கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவா இல்லை கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஓகே, சி அதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலி மீசோசோம்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடியதாக இருக்கும். மீசோசோம்ஸோட வேலை பார்த்தீங்க அப்படின்னா
செல் ஃபார்மேஷனுக்கு அண்ட் தென் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ஸ்க்கு இது எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். எஸ்பெஷலி ப்ரோகேரியாட்டிக்கில் பாக்டீரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்குலர் டிஎன்ஏ வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிளாஸ்மிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து நம்ம பயோடெக்லலாம் இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாகவே படிப்போம். ஓகே, சி அண்ட் தென் நிறைய ப்ரோகேரியாட்டிக்ஸ் லைக் சைனோபாக்டீரியாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சைட்டோபிளாஸ்டில் வந்து ஒரு மெம்பரேன் இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மெம்பரேனை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா குரோமட்டோஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து எஸ்பெஷலி எதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓவரால் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ப்ரோகேரியாட்டிக். இப்போ இதில் சர்ஃபேஸில் வந்து ஒரு 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 ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் மாதிரி இட் மீன்ஸ் ஃப்ளெஜெல்லாம் வந்து ஒரு லாங்காக இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ அது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஹூக்கு, ஃபிலமெண்ட் அண்ட் தென் பேசல் பாடி, இந்த 3 பார்ட்டில் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். பாக்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா மேபி மொட்டைலாகவும் இருக்கலாம் அண்ட் தென் நான் மொட்டைலாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கலாம். அண்ட் தென் இதில் இன்னொன்று என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிபோசோம்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னா 70s ரிபோசோம், இட் மீன்ஸ் 50-30 வந்து டிவைட் ஆகக்கூடியதாக இருக்கும். யூகேரியாட்டிக் அப்படிங்கும்போது 80 எஸ்ஸாக இருக்கக்கூடியதாக இருக்கும், 60-40 வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். ரிபோசோம்ஸோட வேலை என்ன அப்படின்னா புரோட்டீன் சிந்தசிஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போது ஒரு எம்ஆர்என்ஏல நிறைய ரிபோசோம்ஸ் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா we can call it as the terms of a பாலிசோம்ஸ் ஆர் பாலிரிபோசோம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவும் ஆல்ரெடி பிஒய்க்யூல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே, அண்ட் தென் இன்க்ளூஷன் பாடி. இன்க்ளூஷன் பாடிங்க பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோகேரியாட்டிக்ல சைட்டோபிளாஸ்டில் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். அண்ட் தென் வாட் இஸ் த மெயின் ரோல் அப்படின்னா ஸ்டோர்டு ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணக்கூடிய வேலையை தான் வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இன்க்ளூஷன் பாடி வந்து பண்ணுவாங்க. திஸ் ஆல் அபவுட் தி ப்ரோகேரியாட்டிக். ப்ரோகேரியாட்டிக் பற்றி கேட்டாங்க அப்படின்னா அவுட்டர் லேயரு, உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும், வெளியே இருக்கக்கூடிய ஃப்ளெஜலாவை பற்றி சொல்லணும், ரிபோசோம்ஸை பற்றி சொல்லணும், இன்க்ளூஷன் பாடியை பற்றி சொல்லணும். இதை பற்றி சொன்னோம் அப்படின்னா என்ன முடிஞ்சு ப்ரோகேரியாட்டிக் முடிஞ்சு. ஓகே, சி நெக்ஸ்ட் we are going to be discuss about the eukaryotic, very important. கண்டிப்பாக இதில் ஓகே, யூகேரியாட்டிக் அப்படிங்கிறது ஒரு மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த யூகேரியாட்டிக் செல்ஸில் வந்து என்னென்ன ஆர்கனல்ஸ் இருக்குது அது என்ன அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செல்வால். செல்வால் அப்படிங்கிறது வந்து எதால் மேடப் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னா தட் இஸ் செல்லுலோஸ், கேலக்டோஸ், மேனோஸ், மினரல்ஸ், கால்சியம் கார்பனேட், இது எல்லாத்தினாலையும் என்ன ஆகிருக்கும் அப்படின்னா ஒரு செல்வால் அப்படிங்கிறது வந்து மேடப் ஆஃப் ஆயிருக்கக்கூடியது இருக்கும். அண்ட் தென் இட் இஸ் ஆல்சோ நம்ம ப்ரொடெக்டிவ் லேயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, சி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா செல் மெம்பரேன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் கொஷின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஃப்ளூயிட் மொசைக் மாடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது, யூனிட் மெம்பரேன் மாடல், ஃப்ளூயிட் மொசைக் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. பட் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ஃப்ளூயிட் மொசைக் மாடல் மட்டும். 1972 பார்த்தீங்க அப்படின்னா சிங்கர் அண்ட் நிக்கோல்சன் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பாஸ்போர்ட் லிப்பிட் லேயர்னால இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இட் மீன்ஸ் பை லேயர் இருக்கும், 2 லிப்பிட் லேயர்ஸ் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். அண்ட் தென் அதில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஹெட் இருக்கக்கூடியதாக இருக்கும், அண்ட் தென் ஒரு டெய்ல் இருக்கக்கூடியதாக இருக்கும். நான் பிக்சர் இங்கே ஆட் பண்ணுற பாருங்க. ஹெட்டு டெய்ல் இருக்கக்கூடியது இருக்கும், ஹைட்ரோஃபோபிக், ஹைட்ரோஃபிலிக் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது அப்படியே 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 மிதந்துக்கிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும், அப்படியே மிதந்துட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். அண்ட் தென் அதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்கக்கூடியதாக இருக்கும், 2 ப்ரோட்டீன் இருக்கும், பெரிஃபரல் ப்ரோட்டீன் இருக்கும், அண்ட் தென் இன்டெக்ரல் ப்ரோட்டீன் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ வந்து இதுதான் ஒரு செல் மெம்பரேன் அப்படின்னா இப்போ இங்கே என்ன ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 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 இது வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகணும் கரெக்டாக. ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு வந்து நமக்கு டிரான்ஸ்போர்ட், இட் மீன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும் இல்லையா. அப்போ தான் அங்கே என்ன ஆகும் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டிரான்ஸ்போர்ட் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். என்னென்ன அப்படின்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அண்ட் தென் பாசிவ் டிரான்ஸ்போர்ட். இப்போ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா லோயர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு வந்து போகக்கூடியது. எக்ஸாம்பிள் வந்து சோடியம் பொட்டாசியம் பம்ப்ஸ் வந்து சொல்லலாம். பாசிவ் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன். எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்மோசிஸ். இது ஆல்ரெடி பிஓய்க்குள்ள கேட்டிருக்காங்க, அதனால தான் உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஓகே, இதுதான் என்ன அப்படின்னா செல் மெம்பரேன். செல் மெம்பரேனாலே ஃப்ளூயிட் மொசைக் மாடல் 1972. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எண்டோ மெம்பரேன் சிஸ்டம். எண்டோ மெம்பரேன் சிஸ்டத்தில் என்னென்ன வரும், இதுவும் ஆல்ரெடி பிஓய்க்குள்ள கேட்ட கொஷின். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எண்டோ மெம்பரேன் சிஸ்டத்தில் இஆர் வரும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வரும், கோல்கி apparatus வரும், லைசோசோம்ஸ் வரும், வாக்யூல்ஸ் வரும். இந்த 4ம் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எண்டோ மெம்பரேன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நியூக்ளியஸ்லேருந்து மேலே வரக்கூடியவங்க தான் யார் அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அதுலேயே 2 இருப்பாங்க, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்.
ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல வந்து ரிபோசோம்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கக்கூடியதா இருக்கும். புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்கும். இதே ஸ்மூத்ல பார்த்தீங்க அப்படின்னா, ரிபோசோம்ஸ்லாம் எதுவுமே இருக்கவே இருக்காது. ஒரு ஸ்டீராய்ட் சிந்தசிஸ்க்கும், ஒரு லிப்பிட் சிந்தசிஸ்க்கும் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்கும். இதுதான் வந்து ஈஆரோட மெயின் ஃபங்ஷன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கோல்கி அப்பரேட்டஸ். கோல்கி அப்பரேட்டஸ் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன தெரியும்? சிஸ் ஃபேஸ், டிரான்ஸ் ஃபேஸ், ஒரு பேக்கேஜிங் மெட்டீரியல் வந்து பேக்கேஜ் பண்றதுக்கு வந்து புரோட்டீனை வந்து பேக்கேஜ் பண்றதுக்கு வந்து பண்ணக்கூடியவங்க தான் யாரு அப்படின்னா இந்த கோல்கி அப்பரேட்டஸ். இட் மீன்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் த ஒரு கிளைகோப்ரோட்டீனா இருக்கட்டும், ஒரு கிளைகோலிபிடா இருக்கட்டும், இதோட ஃபார்மேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க தான் யாரு அப்படின்னா இந்த கோல்கி அப்பரேட்டஸ். ஓகே, லைசோசோம்ஸோட வேலை என்ன அப்படின்னா ஒரு டைஜஷன் மெட்டீரியலை பண்ணுவாங்க. ஒரு கார்போஹைட்ரேட்டா இருக்கட்டும், ஒரு புரோட்டீனா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு டைஜஸ்ட் பண்ணக்கூடிய வேலை யார் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த லைசோசோம் வந்து பண்ணுவாங்க. இந்த லைசோசோம்ல வந்து ஒரு என்சைம் இருக்கும். என்சைம் இருந்தால் தானே நம்மளால அது பிரேக் டவுனே பண்ண முடியும். அந்த என்சைமோட பேர் என்ன அப்படின்னா ஹைட்ரோலைடிக் என்சைம். வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. அண்ட் தென் வேக்யூல்ஸ். வேக்யூல்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன சைட்டோபிளாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் தான். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் பவுண்ட் மெம்பரேன் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். அதோட பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டோனோபிளாஸ்ட். ஆல்ரெடி கேட்டிருக்க கொஸ்டின். வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. எண்டோமெம்பரேன் சிஸ்டம் இந்த 4 ER, வேக்யூல்ஸ், லைசோசோம் அண்ட் தென் கோல்கி அப்பரேட்டஸ். ஓகே, தட்ஸ் இட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. அண்ட் தென் மைட்டோகாண்ட்ரியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் மெம்பரேன் ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடியதாக இருக்கும். அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன். அண்ட் தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டி அப்படின்றது ஒன்று இருக்கக்கூடியதாக இருக்கும். அது மைட்டோகாண்ட்ரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு வந்து இந்த கிறிஸ்டியை வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதுவும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. கிறிஸ்டியை வந்து எந்த ஆர்கனல்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் தென் மைட்டோகாண்ட்ரியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், ஒரு கிரப் சைக்கிளாக இருக்கட்டும், ஒரு ETC எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே வந்து மைட்டோகாண்ட்ரியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70S ரிபோசோம்ஸ் இருக்கும். அண்ட் தென் ரெஸ்பிரேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னும் நம்ம இதை சொல்லுவோம். ஓகே. this all about a mitochondria. So ribosome அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். it is help to the protein synthesis ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். யூகேரியாட்டிக் அப்படிங்கும் போது 8S ரிபோசோம்ஸ் இருக்கக்கூடியதாக இருக்கும். 2 சப்டிவிஷனு என்னது, ஒன்று வந்து 60S இருக்கும், இன்னொன்று வந்து 40S வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சைட்டோஸ்கெலிட்டல். சைட்டோஸ்கெலிட்டல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு நெட்வொர்க்காக இருக்கக்கூடிய ஒரு எலாபரேட் ஒரு புரோட்டீனேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு சைட்டோபிளாஸ்டில் இருக்கக்கூடியதான். இட் இஸ் மேட் அப் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோடிபியூல்ஸு, மைக்ரோஃபிலமெண்ட்ஸு அண்ட் இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட்ஸ் இது எல்லாத்தினால தான் வந்து இந்த சைட்டோஸ்கெலிட்டன் வந்து மேட் அப் ஆஃப் இருக்கக்கூடியது இருக்கும். இந்த சைட்டோஸ்கெலிட்டனோட வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னா ஒரு செல்லுக்கு வந்து ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு மொட்டிலிட்டியாக இருக்கட்டும், அந்த செல்லுக்கான ஷேப்பாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்டோபிளாசம் சைட்டோஸ்கெலிட்டன் தான் வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குரோமோசோம்ஸ் பார்க்க போகிறோம். குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கக்கூடியதாக இருக்கும். அது வந்து 22 ஆட்டோசோம்ஸ், 1 வந்து அல்லோசோம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த குரோமோசோம்ஸே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 டைப்ஸில் இருக்கக்கூடியதாக இருக்கும். என்னென்ன? மெட்டாசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், டீலோசென்ட்ரிக் அண்ட் தென் அக்ரோசென்ட்ரிக். மெட்டாசென்ட்ரிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2 ஈக்குவல் ஹார்ம்ஸ் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடியது இருக்கும். நான் அந்த பிக்சர் உங்களுக்கு சைடில் போடுற பாருங்க. ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடியதான் என்ன அப்படின்னா மெட்டாசென்ட்ரிக். அண்ட் சப்மெட்டாசென்ட்ரிக் வந்து என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று வந்து சின்னதாகவும் இன்னொன்று வந்து பெருசாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அக்ரோசென்ட்ரிக் அப்படிங்கிறது ஒன்று வந்து ரொம்ப சின்னதாகவும் இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரீம் பெருசாகவும் இருக்கக்கூடியது வந்து அக்ரோசென்ட்ரிக். டீலோசென்ட்ரிக் அப்படிங்கிறது டீலோ அப்படின்னா டெர்மினல் சென்ட்ரோமியர் இருக்கக்கூடியதான் என்ன அப்படின்னா டீலோசென்ட்ரிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லா குரோமோசோம்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன், செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாமே வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்ட்ரியோல் அண்ட் சென்ட்ரோசோம். ஒரு சென்ட்ரோசோம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 சென்ட்ரியோல்ஸ் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த சென்ட்ரியோலோட சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புரோட்டீனேசஸ் மூலியமாக மேடப் ஆஃப் இருக்கக்கூடியதாக இருக்கும். வி கேன் கால் இட் அஸ் ஹப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது என்ன ஆகும் அப்படின்னா பெரிஃபரல் இது கூட வந்து அட்டாச் ஆகிருக்கக்கூடியதாக இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேடியல் ஸ்போக் மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சிலியா அண்ட் ஃப்ளெஜலா பற்றி பார்க்க போகிறோம். சிலியா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பாரமீஷியத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக இருக்கிறதுலாம் வந்து நம்ம சிலியான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃப்ளெஜலா அப்படிங்கிறது வந்து அந்த யூக்ளினாலாம் வந்து ஒரு லாங் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம ஃப்ளெஜலா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 இருக்கக்கூடியதாக இருக்கும். என்னென்ன அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரேன் அண்ட் தென் ஆக்சோனிம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சோனிம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் மைக்ரோடிபியூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மைக்ரோடிபியூல்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்கக்கூடியதாக இருக்கும். என்னென்ன அப்படின்னா
பெரிஃபெரல் அண்ட் தென் சென்ட்ரல் மைக்ரோடிபியூல். பெரிஃபெரல் பார்த்தீங்க அப்படின்னா 9 டப்ளெட்ஸ் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். சென்ட்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேர் இருக்கக்கூடியதாக இருக்கும். இட் மீன்ஸ் 2 இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ ஆக்சோனியமோட அரேஞ்ச்மெண்ட்ஸே பார்த்தீங்க அப்படின்னா 9+2 அரேஞ்ச்மெண்ட்ஸில் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, திஸ் ஆல் அபவுட் சிலியா அண்ட் ஃப்ளெஜெல்லா. நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் வந்து யார் டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க? ராபர்ட் ப்ரௌன் வந்து டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட், 1831 வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ நியூக்ளியஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குரோமோசோம்ஸ் இருக்கக்கூடியதாக இருக்கும், டிஎன்ஏ இருக்கக்கூடியதாக இருக்கும். அங்கே தான் நமக்கு வந்து அந்த ஜெனடிக்ஸ் நடக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நியூக்ளியஸில் தான் வந்து நடக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா குரோமாட்டின் ஃபைபர்ஸ் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். தட் இஸ் மேட் தி நியூக்ளியோ ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ், டிஎன்ஏ, ஹிஸ்டோன் ப்ரோட்டீன், ஆர்என்ஏ, நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் இதெல்லாமே வந்து சேர்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியோ பிளாசம் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். அண்ட் வந்து நியூக்ளியோலஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இட் இஸ் த நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் அப்படிங்கிறது. அண்ட் ஒரு ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடியதாக இருக்கும். அண்ட் நியூக்ளியர் மெம்பரேன் வந்து நியூக்ளியஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடியதாக இருக்கும். திஸ் ஆல் அபவுட் அ நியூக்ளியஸ். ஓகே, அண்ட் நம்ம ஒன்று மட்டும் பிளாஸ்டிட்ஸ். ஓகேவா, நான் இப்போ ஒரு சார்ட் கொடுக்குறேன், அந்த சார்ட் மட்டும் அப்படியே மெமரி பண்ணிடுங்க. பிளாஸ்டிட்டை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிட்ல பார்த்தீங்க மொத்தமாக வந்து 3 இருக்கக்கூடியதாக இருக்கும். என்னென்ன அப்படின்னா குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட். குரோமோ அப்படின்னாலே வந்து கலர் சொல்லக்கூடியது. இட் மீன்ஸ் குளோரோஃபைலும் கெராட்டினைட் பிக்மெண்ட்ஸும் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். குரோமோபிளாஸ்ட் அப்படிங்கிறது கெராட்டினைட் பிக்மெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த கெராட்டினைட் பிக்மெண்ட்ஸ் வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னா கெரோட்டின் அல்லது ஜாந்தோஃபைல் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கலாம். லியூகோபிளாஸ்ட் அப்படின்னாலே வந்து ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அமைலோபிளாஸ்ட், எலியோபிளாஸ்ட், அல்லுரோபிளாஸ்ட். அமைலோபிளாஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ச் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். எலியோபிளாஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஆயில் அண்ட் ஃபேட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அல்லுரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது வந்து புரோட்டீனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். திஸ் ஆல் அபவுட் அ பிளாஸ்டிட்ஸ். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரோகேரியாட்டிக் அண்ட் யூகேரியாட்டிக் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். அண்ட் தென் ப்ரோகேரியாட்டிக்கில் வந்து ஒரு ஓவரால் வியூ. ப்ரோகேரியாட்டிக்கில் வந்து என்ன மெயினாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அவுட்ரு சர்ஃபேஸு, ஃப்ளஜெல்லா, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிபோசோம்ஸ், இன்க்ளூஷன் பாடிஸு, அண்ட் தென் லேயர்ஸ், அவ்வளோதான். அதே யூகேரியாட்டிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூயிட் மொசைக் மாடல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அண்ட் பாசிவ் டிரான்ஸ்போர்ட்டு. அண்ட் தென் எண்டோமெம்பரேன் சிஸ்டம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இஆர், கோல்கி அப்பரேட்டஸ், லைசோசோம், அண்ட் தென் வேக்யூல்ஸ். அண்ட் தென் பிளாஸ்டிட்ஸ்னால் என்னென்னு பார்க்கணும். நியூக்ளியஸு, சென்ட்ரோசோம் அண்ட் குரோமோசோம்ஸ், ரிபோசோம்ஸ், சிலியா அண்ட் ஃப்ளெஜெல்லா, நியூக்ளியஸ் இதெல்லாமே பார்த்துட்டா நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா யூகேரியாட்டிக்கும் முடிஞ்சிச்சு. ஓகே, நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் 2 இயர்ஸோட கொஷின்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு சொன்னது தான் எல்லா இதுலேயுமே நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா ஆர்கனல்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ஓகேவா, இப்போ வந்து பிஒய்க்யூ லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்க்கான கொஷின் மட்டும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2024 கேட்ட கொஷின் ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2. Mitochondria and chloroplast are the both double membrane bound organelles. Inner membrane of the mitochondria relatively less permeable as compared to the chloroplast. The first statement நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மைட்டோகாண்ட்ரியாவுக்கும் குளோரோபிளாஸ்ட்டுக்கும் என்ன இருக்கும்? டபுள் மெம்பரேன் தான் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா பார்த்தீங்க அப்படின்னா குளோரோபிளாஸ்டோட கம்பேர் பண்ணும்போது லெஸ் பெர்மியபிளாகலாம் இருக்கவே இருக்காது, அதிகமாக தான் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஓகே, அதே செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச்சு ஆக்சோனிம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிலியா அண்ட் ஃப்ளெஜெல்லா. இப்போ தான் நம்ம பார்த்தோம். அதில் இருக்கக்கூடியதில் வந்து பெரிஃபெரல் இருக்கும், சென்ட்ரல் இருக்கும். இட் மீன்ஸ் 9+2 அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடியதாக இருக்கும். கார்ட்வீல் பேட்டர்ன் அப்படிங்கிறது என்னது? சென்ட்ரியோல், ஒரு 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 ரவுண்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், ஒரு வீல் மாதிரி வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் இல்லையா, அது. கிறிஸ்டே சொன்னேன்னா மைட்டோகாண்ட்ரியாவில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடியது. சேட்டலைட் குரோமோசோம்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிஎன்ஏ வந்து குளோரோபிளாஸ்டில் எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. இட் இஸ் ப்ரெசென்ட் இன் தி சர்க்குலராக இருக்கும், ரவுண்டாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அண்ட் டபுள் ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டும் ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியோலஸோட ஃபங்க்ஷன் என்னது? சைட் ஆஃப் தி ரிபோசோமல் அண்ட் ஆர்என்ஏ சிந்தசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியோலஸில் நடக்கக்கூடியது. அண்ட் தென் சென்ட்ரியோல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்ட்வீல் மாதிரி ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடியதாக இருக்கும். லியூகோபிளாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூட்ரிஷனல் ஸ்டோரேஜ். நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஒரு ஸ்டார்ச்சாக இருக்கட்டும், ஒரு ஆயிலாக இருக்கட்டும், ஒரு ஃபேட்டாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ப்ரோட்டீனாக இருக்கட்டும், அதெல்லாம் ஸ்டோர் பண்ணக்கூடிய வேலையை பண்ணுவாங்க. பட் இன் அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம். தட் இஸ் எலியோபிளாஸ்ட், ஹலூரோபிளாஸ்ட் அண்டு
இதெல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய வேலையை பண்ணுவாங்க. அண்ட் தென் கோல்கி apparatus அப்படிங்கிறது வந்து சைட் ஆஃப் தி ஃபார்மேஷன் ஆஃப் த கிளைகோலிபிட்ஸ்க்கு வந்து ஃபார்மேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சைட்டோஸ்கெலிட்டலோட ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. என்னது? இது வந்து ஒரு ப்ரோட்டீனியஸ்டட் ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடியதாக இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், ஒரு மொட்டிலிட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும், ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த ஆன்சர் வந்து மொட்டிலிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து எது எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட்டு, பெராக்சிசோம்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி காம்ப்ளெக்ஸ். ஸோ எது வராது? நமக்கு தெரியும் எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டம்னாலே எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கிளைகோ காம்ப்ளெக்ஸ், லைசோசோம், வாக்யூல்ஸ், இந்த 4 தான் வந்து எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டம். எல்லா கொஷின்ஸ்க்குமே வந்து நீங்கள் பிஒய்க்யூ சால்வ் பண்ண மாதிரி இருக்கட்டும், ஒரு புதுசாக நீங்கள் ஒரு கொஷினை சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 25 கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை 3 கேட்டகரைஸ் பண்ணும். எல்லாமே நல்லா தெரிஞ்ச கொஷின் 50% ப்ராபபிலிட்டி, அன்னையும் தெரியாத கொஷினுக்கு 4 ஆப்ஷனுக்கும் கொஷின் எடுக்கணும், 50% ப்ராபபிலிட்டிக்கு 2 ஆப்ஷனுக்கும் கொஷின் எடுக்கணும். ஓகே, இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு நம்பர் ஆஃப் கொஷின்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஈஸியாக நம்ம ஸ்கோரும் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸோட கொஷின் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் எதுவுமே காம்ப்ளிகேட்டடாக எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகலை, எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க இப்போ வரைக்கும் கொஷின்ஸ். இப்போ நான் இதில் பிஒய்க்யூ கேட்டது எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஓகே, இந்த வீடியோவில் ஏதாவது ட்ராபேக் இருந்தாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணலாம். ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் அண்ட் ஷேர் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால தான் வாட் ஐ தாட்னா, ஒரு லென்த்தி வீடியோவாக போட்டோம் அப்படின்னா ஐ ஹோப் யூ கைஸ் டோன்ட் ஹாவ் அ டைம் டு வாட்ச் வீடியோஸ் அண்ட் ரீடிங் எவ்ரி திங். ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஒரு டைம் ஒரு கோ த்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா தட் வாஸ் கம்ப்ளீட்லி ஓகே. ஐம் டேம் ஷூர் யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் above the 320. Okay, and all the best guys. Study hard and please don't memorize biology, just understand the biology. If you understand, you can easily score. Okay, and don't worry, I always stay with you. In the NEET exam நம்ம சூப்பராக கிராக் பண்ணுறோம். ஸ்டே வித் மீ. நான் என்னால் எந்த அளவுக்கு சீக்கிரம் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு as much as possible நான் போஸ்ட் பண்ணுறேன். And then okay, bye, tata, do well, study hard. Okay, bye.